أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لله ملك السماوات والأرض، يخلق ما يشاء، يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما، إنه عليم قدير. صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிங்கிற அழகிய ஒரு கிதாபை பார்த்து வர்றோம். அதுல அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய மிக பெரிய கிருபையில 5வது சாப்டர்ல இருக்கும். முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி எந்த மாதிரி தன்னுடைய ரப்போட இருக்கணும், தன்னுடைய குடும்பத்தாரோட இருக்கணும், கணவனோட இருக்கணும், தன்னுடைய ஆத்மாவோட இருக்கணும், பெற்றோர்களோட இருக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு தலைப்பா பார்த்து வந்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய பிள்ளைங்களோட எப்படியெல்லாம் நடந்துக்குவா. அல்ஹம்துலில்லா. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஹெட்லைன் என்ன தெரியுமா? ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்த 2 பேர்கிட்டையும் சமத்துவமா அழகான முறையில நடந்துக்குவா. சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு ஞானம் மிக்க, ஒரு அறிவு மிக்க, ஒரு மார்க்க பற்றுள்ள ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய பெண் பிள்ளைக, ஆண் பிள்ளைக 2 பேர்கிட்டையும் நீதியாவும் சமமாவும் நடந்துக்கிறணும் அப்படின்ட்டு நம்மளுடைய உஸ்தாத் அழகான முறையில அட்வைஸ் சொல்றதோட, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த ஆண் பெண் விஷயத்துல, பிள்ளைகள் விஷயத்துல பாகுபாடு காட்டாம அவங்கள்ட்ட சமத்துவமா நடந்துக்கக்கூடிய விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லா விஷயத்திலயுமே ஒருத்தரை விட இன்னொருத்தரை உயர்வா சிறப்பித்து பேசக்கூடாது. ஆம்பளை பிள்ளைனா அவனுக்கு அவ்வளவு ஈஸியா? எப்படி தெரியுமா? பொம்பளை பிள்ளை அப்ப ஓசியா? இல்ல இல்ல. அப்போ ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட வித்தியாசத்தை காட்டக்கூடாது. ஒருத்தரை விட இன்னொருத்தரை சிறப்பா பேசக்கூடாது. இஸ்லாம் இத வெறுத்து சொல்லி இருக்கு. அதனால இந்த ஒரு சில வீடுகள்ல பாருங்க, ஆம்பளை பிள்ளைன்னா அப்பா எங்கேயோ கிடைக்காத திறமைய மாதிரி பேசுவாங்க. பொம்பளை பிள்ளைன்னா அப்படி ஒரு தாழ்வா பேசப்படக்கூடிய குடும்பங்களும் பேரண்ட்ஸ்களும் இல்லாம இல்ல. அதனாலதான் பிள்ளைங்களுக்கு மத்தியில தாழ்த்தப்பட்ட பிள்ளைய உயர்த்தப்பட்ட பிள்ளைன்னு அந்த பாதிப்பு ஏற்பட்டு நம்ம சமமா நடத்தப்படல, நீதி நமக்கு கிடைக்கல அப்படின்ற உணர்ந்து பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய குழந்தைகளா இருக்கும் போதே அவங்களுடைய மன நெருக்கடியோட சஞ்சலத்தோட வளர்றாங்க. இதனால அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுது, சிறு வயசுல இருந்து அந்த குரோதம் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணத்துக்கு, அந்த குரோதங்கிற கெட்ட எண்ணத்துக்கு தள்ளப்படுறாங்க. அவங்களுடைய உள்ளத்துல பொறாமையும் குரோதமும் கூடி கோபமா உருவாக ஆரம்பிச்சிருது. ஏன்னா பாகுபாடு காட்டி ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் பெண் பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் சில குடும்பங்கள்ல சில பெற்றோர்கள் நடத்துறதுனால இத வன்மையா கண்டிக்கக்கூடியதா இருக்கு நம்முடைய மார்க்கம். இந்த சமத்துவம் இல்லாம நீதமா நடந்துக்கிறாம ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறதுனால அந்த பிள்ளைங்களுடைய உள்ளத்துல குரோதம் வளருது. அந்த குரோதம் பொறாமையா உருவெடுக்குது. அந்த பொறாமை கோபமா வந்து பிற்காலத்துல பலவிதமான கெட்ட நடத்தைகள் காரணமா அமையுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதனால சமமா நடத்தப்படுற குழந்தைகளுடைய மன வளர்ச்சி இருக்குல்ல, அது தீய எண்ணங்களை விட்டு பரிசுத்தமா இருக்கிறதோட அன்பு, பாசம், பிறர் நலம் பேண்றது, பெருந்தன்மை இப்படிங்கிற ஒரு நல்ல அழகிய குணங்கள் அவங்கள்ட்ட நிறைவா இருக்கும். இப்படித்தான்
பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்கணும்னு இஸ்லாம் விரும்பக்கூடியதா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளைய எந்த ஒரு வேலையும் சொல்ல மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைய நீதான் பழகணும், நீ அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளை, கல்யாணம் முடிச்சு கொடுத்து போற பிள்ளை, நீதான் எல்லாத்தையும் கத்துக்கணும்பாங்க. ஆம்பளை பிள்ளை அது வெளியே போற பிள்ளை, சம்பாதிக்கிற பிள்ளை, அதுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆம்பளை பிள்ளைங்க வெளியே போவாங்க, சுத்துவாங்க, படிப்பாங்க, அதுக்கடுத்து சம்பாதிக்க போவாங்க. சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வீட்டுல இருக்க பெண்கள் அம்மா அப்பா அம்மா செய்வாங்க, அதுக்கடுத்து சகோதரிகள் செய்வாங்க. இப்படிதான் பழக்கி இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வேலையே இருக்காது. சுபஹானல்லாஹ். அது அந்த அளவுக்கு இங்க யூகேல எல்லாம் பாத்தீங்கன்னா அல்லாஹ் அடைக்கிற வேலை, எல்லா யாரா இருந்தாலும் சரி அவங்கவுங்க வேலையை அவங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு அழகிய பண்பாட்டை பழக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆண் பெண்கிற இடத்துல உயர்வு கிடையாது, 2 பேருக்கும் சரிசமம் தான். ஆனா அதே நேரத்துல ஆண்களை நம்ம பெண்களை விட ஒரு படி உயர்வா படைச்சிருக்கோம்னு அல்லாஹால சொல்றான். அவங்களுக்கு உயர்வை கொடுத்திருக்கோங்கிறான் சில விஷயங்கள்ல தான் தவிர. மற்றபடி குழந்தைகள் வளர்க்கறதுல ஒரு பெற்றோர்களா இருக்கக்கூடியவங்க, அதுலயும் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியா இருக்கக்கூடியவங்க, இஸ்லாத்தை அறிந்து அந்த இஸ்லாத்துடைய அறிவூட்டுதலோட வளர்க்கக்கூடிய ஒரு தாய் ஆண் பெண் விஷயத்துல, பிள்ளைங்கள் விஷயத்துல பாகுபாடு காட்டக்கூடாது. அப்படி பாகுபாடு காட்டி அவங்களுக்கு ஒரு மாதிரி இவங்களுக்கு ஒரு மாதிரி வளர்த்தா அவங்களுடைய உள்ளத்துல குரோதங்கள் வளர்த்து அதன் மூலமா பொறாமை ஏற்பட்டு கோபமா அது வெளிப்படக்கூடியதை பாக்குறோம். அப்படி இல்லாம நம்ம பிள்ளைங்களுக்கு மத்தியில அழகான முறையில சமத்துவம் பேணும் போது, ஒரே மாதிரி நடத்தும் போது, அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லும் பொழுது அந்த தீய குணங்களை எல்லாம் விட்டு அவங்க நீங்கி அன்பு பாசம் அதோட பிறர் நலத்தையும் பேணக்கூடியவர்களா இருக்காங்க. இங்க சொல்லி கொடுவாங்க, நம்ம ஷேரிங் கேரிங் அப்படின்ட்டு. ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும், கேரிங்கா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அப்பா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பண்போட வளரையில பிறருக்கும் அது உதவக்கூடிய ஒரு பிள்ளையா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த இடத்துல இமாம் புகாரி ரஹமுல்லா, முஸ்லிம் ரஹமுல்லா 2 பேரும் ஒரு செய்திய பதிவு பண்றாங்க. என்ன செய்தி அப்படின்னு பாப்போமா? நொமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய தந்தை என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. நொமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஏன் தந்தை என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அழைச்சிக்கிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய இந்த குழந்தைக்கு என்னுடைய இந்த பிள்ளைக்கு நான் ஒரு அடிமைய அன்பளிப்பா கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, உன்னுடைய குழந்தைகள் அனைவருக்குமே இது மாதிரியான அன்பளிப்பு செஞ்சீங்களா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க. அப்போ அவங்க நுமான் இப்னு பஷீர் சொல்றாங்க, அவங்களுடைய தந்தை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அன்பளிப்பை நீ திரும்ப பெத்துக்கோ, அப்படி திரும்ப வாங்கிக்கோ, எல்லாருக்கும் கொடுக்கல இவருக்கு மட்டும் கொடுத்திருக்கன்னா அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு அதே செய்தி இன்னொரு அறிவிப்புல வரையில சொல்றாங்க, நொமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய தந்தை எனக்கு அன்பளிப்பு ஒண்ணு கொடுத்தாங்க. அத என்னுடைய தாயார் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? அவங்க தாயார் பேர் அம்ரா பின் ரவாஹா. அவங்க சொல்லிட்டாங்க என்னுடைய தந்தைட்ட, நீங்க இதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை சாட்சியாக்காத வரைக்கும் நான் இதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல பத்திரப்பதிவு, ரிஜிஸ்டர் பண்றது அதெல்லாம் இல்லதானே? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறதா இருந்துச்சு, பத்திரம் பதிஞ்சு எழுதி கொடுக்கறதா இருந்துச்சு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாய் வார்த்தைகள் தான் சொல்றதாம். சோ அப்படி இருக்கும்போது அவங்க நுமான் இப்னு பஷீரோட தாய் சொல்றாங்க, இல்ல நீங்க இது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சொல்லி அவங்கள சாட்சி ஆக்கணும், அப்பதான் நான் இதை ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க என்ன செய்யறாங்க, இந்த சஹாபி தன்னுடைய பிள்ளைய கூட்டிக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அம்ரா பின் ரவாஹாவுடைய வாயிலா எனக்கு பிறந்த, அதாவது அம்ரா பின் ரவாஹாங்கிற ஒரு பெண்மணிய நான் திருமணம் முடிச்சிருக்கேன். அவங்க மூலமா பிறந்த குழந்தைதான் இந்த நுமான் இப்னு பஷீர். இவங்களுக்கு நான் ஒரு அன்பளிப்பை கொடுக்குறேன். என்னுடைய மனைவி உங்களை சாட்சியா ஆக்குனாதான் ஏத்துக்க வேண்டிய எனக்கு கட்டளையா ஆர்டர் போட்டா, சொல்லிட்டா. அப்படி இருக்கும்போது நான் அதனால உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்லி நீங்க தான் சாட்சியா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப உங்களுடைய மத்த பிள்ளைங்களுக்கு இது மாதிரி நீங்க கொடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது சஹாபி சொல்றாங்க, இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வாறு நீ கொடுக்கலண்டா அல்லாஹ்வை அஞ்சிக்கோ, உன் பிள்ளைகளுடைய நீதி செலுத்து.
எப்படி அழகா சொல்றாங்க பாருங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய நீதியை செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட என்னுடைய தந்தை என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு உடனே வந்து தனது அன்பளிப்பை திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. அன்பளிப்பு கொடுத்ததை சொல்லி காட்டவும் கூடாது, திரும்பி வாங்கவும் கூடாது. அப்படித்தான் நமக்கு கட்டளை இடப்பட்டிருக்கிறது இஸ்லாத்துல. அநியாயமா ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுத்து அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை சாட்சியாக்குனா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க இந்த இடத்துல, இல்ல உங்க பிள்ளைங்களுக்கு மத்தியில நீங்க நீதி செலுத்துங்க. ஒரு பிள்ளைக்கு மட்டும் எப்படி கொடுப்பீங்க? இது முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ் 3325வது ஹதீஸா இருக்கு. இதே ஹதீஸ இன்னொரு வகையா இன்னொரு அறிவிப்புலையும் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, பஷீரே, இவரை தவிர உமக்கு வேற குழந்தைகள் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவர் வந்து ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அனைவருக்கும் இதே மாதிரி நீங்க அன்பளிப்பு கொடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே வந்த சஹாபி தோழர் சொல்லி காட்டுறாங்க, இல்ல. அப்படின்னா என்னையே இதுக்கு சாட்சி ஆக்காத, நான் அநியாயத்துக்கு சாட்சியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் நன்மை செய்யறதுல சமமா இருங்க, சமமா இருக்க வேண்டும்னு நீங்க வந்து உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட எல்லாரும் சரியா சமமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? ஆமா. அப்ப நீங்க எப்படி இப்படி அநியாயம் செய்வீங்க? இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரிலையும் முஸ்லிம் ஷரீஃப்லயும் 2 கிரந்தத்திலையும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற ஒரு பிள்ளைக்கு மட்டும் உயர்வையும் மற்றொரு பிள்ளைகளை தனிப்பட்ட முறையிலையும் பார்க்க கூடாது. ஏன்னா அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, சஹாபாக்களுடைய காலத்துல 2, 3 மனைவிகளை எல்லாம் திருமணம் சாதாரணமா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்துல இருந்துச்சு. அப்போ ஒரு மனைவிக்கு பிறந்த குழந்தைதான் அந்த நொமான் இப்னு பஷீர். அவங்க தாய் சொன்னது கேட்டு குடுக்குறாங்க. அப்ப மத்த பிள்ளைங்களும் உங்களுக்கு பிறந்த பிள்ளை தானே, அப்ப அவங்களுக்கெல்லாம் குடுத்தீங்களா? இல்லன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அதுக்கு அநியாயத்துக்கு நான் எப்படி சாட்சி ஆக முடியும்? அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்முடைய குழந்தைகள், ஒரு பிள்ளைங்க அழகுல சிறந்து இருக்கலாம், ஒரு பிள்ளைங்க அறிவுல சிறந்து இருக்கலாம், ஒரு பிள்ளை பண்பாடா இருக்கலாம், ஒரு பிள்ளை பாசமா இருக்கலாம், ஒரு பிள்ளை அதுக்கு நேர் மாற்றமா இருக்கலாம். அப்போ எல்லாமே நமக்கு கொடுத்த பிள்ளைகள். நம்ம முன்னாடி வசனங்கள் பார்த்தோம் இல்லையா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பிள்ளைகளை ஜீனாவா அழகா கொடுத்திருக்கான், அதே நேரத்துல சோதனையாவும் ஃபித்னாவாவும் இருக்குங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில பாகுபாடு காட்டக்கூடாது, ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது, எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி சமமா நம்ம நடத்தணும். அப்படிங்கறதுல அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு அழகிய முறையில வழிகாட்டுதலையும் அழகிய சொற்களையும் நமக்கு சொல்லி காட்டியிருக்காங்க. அப்ப ஒரு இதையெல்லாம் படித்து பின்பற்றி வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்துல நீதமா நடந்துக்கிறவா, சரிசமமா நடந்துக்கிறவா. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க உங்ககிட்ட அவங்க அழகான முறையில உங்களுக்கு நன்மை செய்யறதுல சமமா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? ஆமா, நாங்க பிள்ளைங்கள்ட்ட நல்லா எங்கள்ட்ட நடந்துக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அப்ப நீங்க எப்படி இப்படி நடந்துக்கிறீங்க? நீங்களும் நீதியா நடந்துக்கணும்ல. நீங்க தானே அவங்களுக்கு ரோல் மாடல். உங்களைத்தானே அவங்க பள்ளிக்கூடம் போகாம உங்களை பார்த்து பயிலக்கூடியவர்களா இருக்கிறாங்க. உண்மையிலேயே பாடத்துல படிக்கக்கூடிய படிப்பை விட அனுபவத்துல நம்ம தாய் தந்தையருடைய பண்பு, அவங்களுடைய பிரதிபலிப்பு தான் நமக்கு முதல்ல இல்லையா? நம்ம தாய் உண்மை பேசக்கூடியவரா இருந்தா நாமும் உண்மை பேசக்கூடியவளா இருப்போம். அப்படி ரைட் ஆப்போசிட்டா இருந்தா அந்த பிள்ளைங்க பாருங்க, தாய் தந்தையா இருக்கக்கூடிய நாம பிள்ளைகளுக்கு மத்தியில சமத்துவமா நீதமா நடக்கணும். இதே ஒரு இரையச்சமும் ஒரு நல்லறிவும் பெற்ற ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி வந்து தன்னுடைய பிள்ளைகள் அனைவரிடத்திலும் நீதமா நடந்து கொள்வா. சோ அப்ப அவங்க பிள்ளைங்க எல்லாம் நிறைய நமக்கு இருக்கும்போது அவங்களுக்கு மத்தியில நம்ம நீதத்தோட நடந்துக்கணும். ஒருவரை விட இன்னொருத்தரை மேன்மைப்படுத்த கூடாது. அது செலவிடுறதா இருந்தாலும் சரி, அன்பளிப்பு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, பிள்ளைகளிடத்துல சமமா நடந்துக்கணும். அப்படி நம்ம சமமா நடக்கும் போதுதான் நம்மளுடைய பிள்ளைங்களுடைய உள்ளத்துல தன்னுடைய தாயை பற்றிய கண்ணியம், கௌரவம், அந்தஸ்து உயரும். அந்த பிள்ளைகளுடைய நாவுகள் அந்த தாய்க்காக பிரார்த்தனை செய்யும். சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ பேரண்ட்ஸ் ஒரு சில பிள்ளைங்களுக்கு விருப்பங்கிறதுனால நம்ம கிட்ட பரிவோட இருக்கிறாங்கங்கிறதுக்காக, இரக்கத்தோட இருக்கிறாங்கங்கிறதுக்காக
இல்ல நம்மள கூடுதலா கவனிச்சுக்கிறாங்க பெருசாயி அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சொத்துக்களை ஒரு பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுக்கறவங்கள பாக்குறோம், மத்தவங்களுக்கு விட்டுறதையும் பாக்குறோம். பிள்ளைகள் நம்மளோட எப்படி நடந்துகிட்டாலும் சரி, நாம தாய் தந்தையா இருக்கக்கூடியவங்க, அதுலயும் முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணியா இருக்கக்கூடியவங்க, இந்த இஸ்லாத்தை படிச்சவங்க, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாளைக்கு நின்று அவங்கிட்ட நம்ம பதில் சொல்லணும், அவனுக்கு முன்னாடி நிப்பாட்டப்படுவோம், கேள்விகள் கேட்கப்படுவோம், விசாரிக்கப்படுவோம்ன்ற சிந்தனையோட வாழக்கூடியவங்க, வளர்க்கக்கூடியவங்க, எந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் சரி அவங்களுக்கு மத்தியில சமத்துவத்தோட, நீதியோட சமமாக நடக்கணுங்கிறதுதான் நமக்கு வழிகாட்டுது. அப்போ நாம நீதியோட நடந்துக்க கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிள்ளைங்களுடைய உள்ளத்துல கண்ணியத்தை கொடுப்பான், மதிப்பு மரியாதையை கொடுப்பான். அவங்க நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைங்களா இருப்பாங்கங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறதா நமக்கு உஸ்தாத் அழகான முறையில வழிகாட்டல அறிவுரை சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் அவங்களுக்கு குடுக்கல் வாங்கல்ல, அன்பளிப்பு செய்யறதுல எப்படி சமமா நடத்துவாளோ அது மாதிரியே அன்புலையும் பராமரிப்புலையும் வித்தியாசம் காட்ட மாட்டா. ஒரு சிலரோட பாருங்களேன், ஒரு பிள்ளை மேல ரொம்ப இறக்கமா பாசமா இருப்போம், அப்படி இருக்கக்கூடாது. அப்போ உண்மையான ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய பிள்ளைங்க விஷயத்துல அன்பு செலுத்துறதுலயும் கவனிக்கிறதுலயும் அது ஆண் பெண்ணுன்ற ஒரு வித்தியாசம் காட்டாம இருக்கணும். அறியாமை காலத்துல இது மாதிரியான கெட்ட அறிவை உடைய சில பெண்கள் அப்படி நடந்துக்கிட்டாங்க, அது தவறு. இதை தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அறியாமை காலத்துல அந்த மாதிரி நடந்துகிட்ட பெண்கள் இருக்கிறாங்க, அது தவறான பண்பு பழக்கம், அதை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளை அனைவருமே ஒரு கண் கொண்டுதான் நம்ம பார்க்கணும், எல்லாத்துலயும் சமத்துவத்தோட நம்ம நடந்துக்கணும். ஏன்னா பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்க அல்லாஹ் கொடுத்த அற்கொடைகள். அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ரெண்டுமே அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அற்கொடைகளா இருக்கு. அதை மாற்றவோ தடுக்கவோ யாராலையும் முடியாது. அதனால நாம என்ன செய்யணும், அவங்களோட பரிவோட பாசத்தோட அந்த பாசம் காட்டுறதுலயும் நம்ம சரிசகமமா நடந்துக்கிறணும். அவங்களுக்கு மத்தியில வித்தியாசத்தை காட்டக்கூடாது. ஆனா அறியாமை காலத்து அரபுகள் எப்படியெல்லாம் செஞ்சாங்க, பெண் பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லி கேட்டாவே அவங்களுடைய முகமெல்லாம் கருத்து போயிரும், கேவலமும் இழிவும் அப்படி நினைச்சாங்க. குழி தோண்டி புதைச்சாங்க, உயிரோட குழி தோண்டி புதைச்சாங்க, பார்த்தோம் இல்லையா? அப்போ நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய 42வது அத்தியாயம் சூரா ஷுஆரா 49வது 50வது வசனத்துல சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை தான் நம்ம ஆரம்பத்துல ஓதி கேட்டோம். என்ன சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலான்னு பாப்போமா? அல்லாஹ் பூமி மற்றும் வானங்களுடைய ஆட்சிக்கு உரிமையாளனாவான். தான் நாடுகின்றவற்றை படைக்கிறான். தான் நாடுவோருக்கு பெண் மக்களை வழங்குகிறார், தான் நாடுவோருக்கு ஆண் மக்களை வழங்குகின்றார், தான் நாடுவோருக்கு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்து வழங்குகின்றார். மேலும் தன் நாடுவோருக்கு மலடுகளாகவும் ஆக்குகின்றான், அதாவது குழந்தைகள் இல்லாமலும் வைத்து விடுகின்றான். திண்ணமாக அவன் அனைத்தையும் அறிந்தவனும் யாவற்றின் மீதும் பேராற்றல் கொண்டவனாக இருக்கின்றான். அப்போ ஆண் மக்கள் பெண் மக்கள்னு நாம விரும்புறதையெல்லாம் பெற்றெடுக்க முடியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷூராங்கிற ஒரு அத்தியாயத்துல 49 50வது வசனத்துல நம் நாடக்கூடியவங்களுக்கு பெண் மக்களா கொடுக்குறோம், நம்ம யாருக்கு விரும்புறோமோ அவங்களுக்கு ஆண் மக்களை கொடுக்குறோம், நாம விரும்பக்கூடியவங்களுக்கு ரெண்டையும் கலந்து கொடுக்குறோம், ஆண் பெண் அப்படிங்கிற 4வதா அல்லாஹ் சொல்றான். நாம நாடணும்டா, நாம விரும்பணும்டா, அது இல்லாமலும் வச்சிடறோம். இல்லாம வச்சவங்கள்ட்ட ஏதாச்சும் உருவாக்கத்தை கொண்டு வர முடியுதா? இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜி விஞ்ஞானம் முன்னேறிச்சு. ஐவிஎஃப்ல டெஸ்ட் டியூப்ல அந்த உயிரணுவை வளர்த்து வைக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய விஞ்ஞானத்தையும் பாக்குறோம். ஆனா அதுலயும் எவ்வளவு ஃபெயிலியர் தெரியுமா? எவ்வளவு முயற்சி பண்ணியும் அதுலயும் உருவாகாம தோற்று போன விஞ்ஞானிகள், டாக்டர்ஸ்கள், பேரண்ட்ஸ்கள், அதுக்காக முயற்சி பண்ண தம்பதிகள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வசனம் எவ்வளவு அற்புதமானதா உண்மையானதா இருக்கு. நான் நாடணும், நான் நாடுனாதான் உங்களுக்கு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் கலந்தும் தனித்தனியாவும் நாம அதுக்கும் கொடுக்காமையும் வச்சிடறோம். அப்ப நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த குழந்தை செல்வம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது ஒரு அருட்கொடை. அந்த அருட்கொடைய அந்த ஞானத்தை
அதை நம்ம அழகான முறையில பேணி பாதுகாக்கணும். அவங்களுக்கு மத்தியில அழகான முறையில சமத்துவத்தோட, நேர்மையோட, அன்போட, கவனிப்போட நாம பராமரிக்கணும். அறியாமை காலத்து மக்கள் மாதிரி பாகுபாடு காட்டக்கூடாது. அறியாமை காலத்து மக்கள் பாகுபாடு காட்டினதான உயிரோட புதைச்சாங்க பெண் பிள்ளைகளை. சுப்ஹானல்லாஹ். தனது மார்க்க வழிகாட்டலால் அறிவொளி பெற்ற ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி, அவளோட அறிவு பெண் பிள்ளைகளை அழகிய முறையில ஒழுக்கத்தோட வளர்ப்பதற்கு அல்லாஹ் வாக்களித்துட்டு இருக்கின்ற மகத்தான நன்மையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண் அது குறித்து ரொம்ப கவனமா இருப்பா. பொம்பளை பிள்ளைங்க விஷயத்துல அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைய மட்டும் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி அறிந்தவளா இருந்தா இன்னும் நம்ம கவனமா வளர்ப்போம் அந்த பிள்ளைய. பெண்ணை குழி தோண்டி புதைச்ச காலத்துல அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சுப செய்தியை பெண்களுக்காக கொடுத்தான் தெரியுமா? பெண் பிள்ளைகளை உயர்வுபடுத்தி பேசினான் தெரியுமா? அவங்களுக்குரிய கௌரவத்தை கண்ணியத்தை கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அந்த அளவுக்கு பெண் பிள்ளைகளுக்கு அதிகப்படியான உயர்வையும் கண்ணியத்தையும் கொடுத்த மார்க்கம் தான் இஸ்லாம். இந்த இடத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ஒரு பெண் தன்னுடைய 2 பிள்ளைங்களோட என்கிட்ட வந்து யாசகம் கேட்டா. அப்போ ஒரே ஒரு பேர்ச்சம்பளத்தை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்ல. நான் அத அந்த பெண்ணிட கொடுத்தேன். அவன் அந்த பேரிச்சம்பளத்தை வாங்கி 2ஆ பிரிச்சு தன்னுடைய பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு தான் எதையுமே சாப்பிடாம அங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டா. எனக்கு இதை பார்த்து ஆச்சரியமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட வந்தாங்க. நான் உங்கள்ட்ட இந்த நடந்த நிகழ்ச்சிய சொன்னேன். அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பெண் பிள்ளைகளால் சோதிக்கப்பட்டு அவர்களோட அழகிய முறையில் நடந்து கொள்கிறாரோ அவருக்கு அந்த பெண் பிள்ளைகள் நரகத்தை விட்டும் தடுக்கும் திரையாமக அமைவார்கள். புகாரி ஷரீஃப்ல பதியப்பட்ட ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃப்லயும் 1418, புகாரில 1418வது ஹதீஸா பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த தாய் நடந்துகிட்ட விதத்தை சொல்லி காட்டுறாங்க. அப்ப ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல தெரியுது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் பெண் பிள்ளைகளால் சோதிக்கப்பட்டு பிள்ளைங்களை கொடுத்து அந்த 2 பிள்ளைங்களையும் அழகான முறையில வளர்த்து எடுக்கிறாங்களோ நாளை மறுமையில நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய திரையா இருப்பாங்கடா. சுப்ஹானல்லாஹ். உண்மையிலேயே பெண்களுக்கு கொடுத்த கண்ணியம் அவ்வளவு உயர்வானது. அந்த பெண் பிள்ளைகளை ஒழுக்கத்தோட, நற்பண்போட, அழகான வழிகாட்டுதலோட, இந்த இஸ்லாமுடைய தூய பண்பாட்டோட நம்ம வளர்க்கும் போது அவங்க மட்டுமா, அவங்க ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடியவங்க இல்லையா? அவங்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவங்க இல்லையா? அல்லாஹு அக்பர். அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கனிவோடையும் அக்கறையோடையும் நல்லறிவை நம்ம கொடுத்து வளர்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அதத்தான் இந்த இடத்துல உஸ்தாது சொல்றாங்க, இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த அறிவை பெற்ற ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி அல்லாஹ் வாக்களிச்சிருக்க அந்த மகத்தான நன்மையெல்லாம் அறிந்து கொள்ளும் போது தன்னுடைய பிள்ளைகளை இன்னும் கேர்ஃபுல்லா வளர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்புல முதல்ல சொன்னது புகாரிலையும் சஹீஹ் முஸ்லிம்லயும் வரக்கூடிய ஹதீஸ். இது அதே சம்பவம் தான். ஆனா முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு செய்தி. அதுல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு ஏழை பெண் தன்னுடைய 2 பெண் குழந்தைகளையும் சுமந்தவளா என்கிட்ட வந்தா. நான் அவளுக்கு 3 பேரிச்சம்பழங்களை கொடுத்தேன். அவ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பழத்தை கொடுத்துட்டு ஒன்ன தான் சாப்பிட வாய்க்கு பக்கத்துல கொண்டு போயிட்டான். அந்த அவ சாப்பிடுறதுக்குள்ள அந்த பிள்ளைங்க வந்து திரும்பவும் அவங்கள்ட்ட கேக்குறாங்க. தான் சாப்பிட இருந்த அந்த பழத்தை அவ 2ஆ பிச்சு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அவ சாப்பிடல, அப்படி போயிட்டா. இந்த செயல் வந்து எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ நிச்சயமா இதுக்கு பகரமா அல்லாஹ் அவளுக்கு சுப்ஹானல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கொடுக்க போறான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட நான் இருந்தேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட வந்தாங்க. நான் அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொன்னேன். இதை கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமா அதுக்கு பகரமா அல்லாஹ் அவளுக்கு சொர்க்கத்தை தருவான் அல்லது அவளை நரகத்தை விட்டு இந்த செயலின் காரணமாக விடுதலை செய்து விடுவான்னு சொன்னாங்க. இந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃப்ல பதியப்பட்டிருக்கு. அப்ப பிள்ளைங்களோட நீதத்தோட நடக்கும்போது, பாசத்தோட பரிவோட கவனிக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நரகத்திலிருந்து விடுதலை, சொர்க்கம் பரிசு. அப்பனா பாருங்க,
அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை கேட்ட பிள்ளைக்கு ஒண்ணுக்கு கொடுத்துடாம 2 பிள்ளைக்கும் அப்படியே அழகா பிச்சு 2க்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடாத தியாகம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்மார்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தாங்க. தந்தையை விட 3 படி உயர்வு, 3 தரம் அந்தஸ்துல கூட. ஏன்னா தாய்மார்கள் செய்யக்கூடிய தியாகம் அவ்வளவு அற்புதமானது. அதுக்காக தந்தையை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. நம்மளுடைய வளர்ச்சிக்கு, நம்மளுடைய படிப்புக்கு, நம்மளுடைய அந்தஸ்துக்கு, நம்மளுடைய கௌரவத்துக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியவங்க தந்தை தான், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனாலும் தாயுடைய தியாகம் இஸ்லாம் அந்த இடத்துல உயர்வாக காட்டுது இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்ப இதையெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையில இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவங்க நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, தாயை போற்றக்கூடியவர்களாக, தாயை கண்ணியத்தோடு நடத்தக்கூடியவர்களாக, தாய்க்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க அப்படிங்கறதுல. சுப்ஹானல்லாஹ். அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆஃப்டர் மேரேஜ் பின்னாடி அவங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போன குடும்பத்துகளை பாக்குறோம். நிக்காஹ்க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய கனிவு, அன்பு, பரிவு, பாசம் பிள்ளைங்க கிட்ட ஆஃப்டர் நிக்காஹ் நடக்குதா, இருக்குதா அப்படின்னா கேள்விக்குறியா இல்லாம இல்ல. எத்தனையோ குடும்பத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஹிதாயத்தை, நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கணும் இன்ஷா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வுகளை கேட்டுட்டு, ஒரு பெண் தன்னுடைய பிள்ளைகளோட நீதத்தோட அழகான முறையில, கனிவான முறையில நடந்துக்கும் போது, அவர்களை கனிவோட அன்போட வளர்க்கும் போது, அவங்க நாளை மறுமையில நரகத்துக்கு மத்தியில தடுக்கும் திரையா நிப்பாங்க, அல்லது சுவர்க்கத்தை பெற்று தரக்கூடிய சுப செய்தியா இருப்பாங்க அப்படிங்கிற செய்தியை பாக்குறோம். இந்த இடத்துல இன்னொரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, யாருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்து அந்த பெண் பிள்ளைகள் விஷயத்தில் அந்த சோதிக்கப்படுவாங்களோ, சிரமங்கள் சுகங்கள் அனைத்திலையும் பொறுமை காப்பாரோ, அவரை அல்லாஹ் தன் பிள்ளைகள் மீது காட்டிய பாசத்தின் பொருட்டால் சொர்க்கத்தில் நுழைவிப்பான். அப்போ இத சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த செய்தியை கேட்டதும் ஒருத்தர் எந்திரிச்சு, அல்லாஹ்வுடைய தூதரே, 2 பெண் பிள்ளைகள் இருந்தா அவங்களுக்கும் சொர்க்கம் கிடைக்குமா? இங்க 3 பொம்பளை பிள்ளைங்களே சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ இந்த செய்தியை கேட்டதுமே இன்னொரு சஹாபி எழுந்துச்சு, அல்லாஹ்வுடைய தூதரே, 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்தா அவங்களுக்கும் சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்டதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 பெண் பிள்ளைங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் அடுத்து எந்திரிச்சு கேக்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா அப்படின்னு கேக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் இருந்தாலும் அப்படித்தான். முஸ்னத் அஹ்மதுல இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு, ஹாக்கிம்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய உஸ்தாத் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்து பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் பெண் குழந்தையை பெற்றெடுத்து அதை புதைக்காமல், அந்த காலத்துல புதைக்கிற பழக்கம் தானே இருந்துச்சு, அதனால சொல்லி காட்டுறாங்க, அதை புதைக்காமல், அந்த பிள்ளையை கேவலப்படுத்தாமல், அதை விட ஆண் பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருந்தார்களோ, அவரை அந்த பெண் பிள்ளையினால் அல்லாஹ் சுவர்க்கத்தில் நுழையச் செய்வான். இதுவும் ஹாக்கிம்ல வரக்கூடிய செய்தி. அப்ப பாருங்க, பொதுவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருணை அனைத்து பெண்களுக்கும் விசாலமானதா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பெண்கள் விஷயத்துல கனிவோட கருணையோட சொல்லி காட்டியிருக்காங்க பாத்தீங்களா? அப்ப பெண் பிள்ளைகள் குறிச்சு இது மாதிரியான செய்திகளை அறிந்த ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி ரொம்ப கவனத்தோட கண்காணிப்போட பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவரா இருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல சொல்றாங்க, சகோதரிகள் விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒருவருக்கு 3 பெண் பிள்ளைகள் அல்லது 3 சகோதரிகள் இருக்க அவர்களோட அழகிய முறையில் நடந்து கொண்டால் நிச்சயமாக அவர் சொர்க்கம் செல்வார். அல் அதபுல் முஃப்ரதுல பதியப்பட்டிருக்கு. நமக்கு 3 பெண் பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் சரி, இல்ல நமக்கு 3 சகோதரிகள் இருந்தாலும் சரி, அவங்களோட அன்போட, கருணையோட, நீதத்தோட, பாசத்தோட நம்ம அவர்களை வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு எல்லாமே நம்ம செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில சொர்க்கத்தை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல
ஜாபர் இப்னு அப்துல்லாஹ் அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்கள ஞாபகமூட்டக்கூடிய ஒரு அழகிய செய்தியை நம்ம பார்க்கலாம். ஜாபர் அலியல்லாஹ் சொல்றாங்க, பேரிச்ச மரங்களுக்கும் தண்ணீருக்கும் இடையில எங்கள் ஒட்டகங்கள் ஒன்று வாகனிச்சு போய்கிட்டு இருக்கு. நாங்க ஒரு பயணத்துல போருக்கு போயிட்டு இருக்கோம். அப்படி திரும்பி வரும்போது ஒட்டகங்கள் களைப்படைந்து பின்தங்கிருச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடைய பின்பக்கத்துல தட்டி, எனக்கு இங்க பாரு ஜாபிரே, இந்த ஒட்டகத்தை எனக்கு வித்துரு அப்படின்னு சொல்றாங்க. மதினா சென்று சேரும் வரை அது மீது நீ சவாரி செஞ்சு வரலாம். இடையிலே வித்துட்டா எப்படி வர முடியாதுல்ல, நீ அதுல பயணமும் செஞ்சு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இருக்க நேரத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பக்கத்துலதான் என் வீடு இருக்கு, எனக்கு கொஞ்சம் முன்னாடிதான் திருமணம் நடந்துச்சு, நான் இப்ப வீட்டுக்கு போலாமா அப்படின்னு நான் அனுமதி கேட்டேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீ யார மனம் முடிச்சிருக்க? ஒரு கன்னி பெண்ணையா, இல்ல வாழ்ந்த அனுபவம் உள்ள ஒரு விதவையா, இல்ல விவாகரத்து பெற்ற ஒரு பெண்ணையா முடிச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், நான் வாழ்ந்த அனுபவம் உள்ள ஒரு விதவை பெண்ணைத்தான் மனம் முடிச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? என்னுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உஹது போர்ல ஷஹீதாகி கொல்லப்பட்டுட்டாங்க. என்னுடைய சகோதரிகள் சின்ன சின்ன பெண் பிள்ளைகளா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு, ஒழுக்க பயிற்சி கற்றுக் கொடுக்கறதுக்கு வாழ்ந்த அனுபவமுள்ள ஒரு பெண் இருந்தா தானே நல்லா இருக்கும். அதனால நான் ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். சரி, ஓகே, நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்ந்து இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. அப்ப பாருங்க, ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரிக்காக ஒரு விதவை பெண்ணை, ஏன்னா நம்மளுடைய தந்தை அந்த காலத்துல போர்கள் நடக்கக்கூடிய விஷயம், இன்னைக்கும் எத்தனையோ பேர் மரணம் அடைகிறவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அதை பராமரிப்பு இல்லாம அப்படியே விட்டுட்டு போறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? ஆனா ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹ் தன்னுடைய சகோதரிகளுக்காக ஒரு விதவையை திருமணம் முடிச்சு, ஏன்னா அவங்கதான் ஒரு பொறுப்போட இருப்பாங்க, இந்த பிள்ளைங்களை அழகான முறையில கல்வி அறிவிக்கு கொடுக்கறதுலயும் நற்பண்புகளை ஊட்டி வளர்க்கறதுக்கும் பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்கள நான் திருமணம் முடிச்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் எவ்வளவு பெரிய உண்மைப்படுத்தக்கூடிய வகையில சஹாபா பெருமக்கள் வாழ்ந்திருக்காங்க பாத்தீங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்துல யார் ஒருத்தருக்கு பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு இருக்கோ அல்லது சகோதரிகள் இருக்கோ, அவர்களை பருவ வயது அடையும் வரை அவர்கள் பராமரித்தால் அவர்கள் என்னுடைய சொர்க்கத்துல இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் சேர்த்து காட்டினாங்க. இது தபரானில பதியப்பட்டிருக்க ஹதீஸாவும் இருக்கு. அபூ ஸயீத் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒருவருக்கு 3 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி, 3 சகோதரிகள் இருந்தாலும் சரி, அவங்கள அழகிய முறையில வளர்த்தா நிச்சயமா அவங்க சொர்க்கம் செல்வாங்க. இது அதபுல் முஃப்ரதுல இருக்கிறதா பார்த்தோம். என்னுடைய சமுதாயத்துல யாருக்கு 3 பொம்பளை பிள்ளை அல்லது 3 சகோதரிகள் இருந்து அவங்க பருவ வயதை அடையும் வரை அவர்களை பராமரித்தால், பருவ வயது அடையும் வரைக்குமே அவங்க என்னோட சொர்க்கத்துல இப்படி இருப்பாங்கன்னு 2 விரலையும் சுட்டி காட்டி சொல்லக்கூடிய செய்தி தபரானில பதியப்பட்டிருக்கிறதை பாக்குறோம். அப்ப பாருங்க, பெண் பிள்ளைகளை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய கண்ணியத்தையும் உயர்வையும் தர்றாங்க. இந்த பெண் பிள்ளைகளை பராமரிக்கிறதுல இவ்வளவு உயர்வு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்றா, அவங்கள விட அழகிய முறையில வளர்ப்பவர் வானம் பூமிகளை விட விசாலமான சொர்க்கத்துல நபியவர்களோட இருப்பாங்க அப்படிங்கிற நற்செய்தியும் சொல்லியிருக்காங்கன்றா, இதை கேட்ட, இதை செவிமடுத்த அறிவுள்ள ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய பெண் பிள்ளைகளை வளர்க்கிறதுல சடைவடைய மாட்டா. ஆனல்லா. அல்லது மகள்களை விட மகன்களை மேன்மைப்படுத்த மாட்டா. மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, சமத்துவமா, நீதமா, கருணையா வளர்த்தெடுப்பா. இந்த முன்மாதிரி முஸ்லிமான ஒரு குடும்பத்துல, இஸ்லாமிய சமுதாயத்துல பெண்கள் எப்படி பாதுகாக்கப்படுறாங்க, பெண்கள் எப்படி நேசிக்கப்படுறாங்க, கண்ணியத்திற்கு உரியவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் இல்லையா? பொதுவாவே பெண்கள் தன்னுடைய பெற்றோர் இடத்துல இருந்தாலும் சரி, குறிப்பா தாயிட முழு அரவணைப்பையும், ஒரு பரிவையும், ஒரு பாதுகாப்பையும் பெறக்கூடியவளா இருக்கா. பெற்றோரோட இருந்தாலும் சரி, ஒரு பெண் சகோதரர்களோட இருந்தாலும் சரி, தன்னை வளர்க்க உரிமைப்பட்ட உரிமையாளர்கள்ட்ட இருந்தாலும் சரி, எங்க அவ தங்கி இருந்தாலும் எல்லா இடங்கள்லயும் அந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம், உயர்வு சுப்ஹானல்லாஹ், அது அலாதியானது.
அது மட்டும் இல்ல, அவ கணவன் வீட்டுக்கு போனாலும் சரி, பிறந்த வீட்டுல இருந்தாலும் சரி, புகுந்த வீட்டுக்கு போனாலும் சரி, மகிழ்ச்சியோட இருக்கக்கூடியவளா இருக்கா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாம். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த மார்க்கத்துல பெண்ணுக்கு கொடுத்த பாதுகாப்பு, கண்ணியம் நிறைந்த வாழ்க்கை. அத பெற்றுள்ள ஒரு பெண் தன்னைத்தானே வருத்தி கொள்ளாம, கேவலப்படுத்தி கொள்ளாம, ரொம்ப கண்ணியமான முறையில இருப்பா. சுப்ஹானல்லாஹ். இப்படி இருக்கக்கூடிய இந்த கண்ணியத்தை இழந்து தன்னை ஒரு கேவலத்திற்கும் சீரழியக்கூடிய வாழ்க்கையின் வேலை ஓட்டத்துக்கும் ஆட்படுத்தி கொள்ள மாட்டா அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு உஸ்தாது நமக்கு அழகான முறையில சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹு அக்பர். இஸ்லாம் இந்த பெண் பிள்ளைகளுக்கு இவ்வளவு ஒரு அழகான ஒரு உயர்வ கண்ணியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஆனா அல்லாஹுடைய தூதரோ அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு, இந்த தீனுல் இஸ்லாத்தை விட்டு, இந்த நேர்வழியை விட்டு விலகி வாழக்கூடிய மக்களை பாருங்க. இந்த மனித சமுதாயத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய கசப்பான நிலைய, கடினமான நிலைய பார்க்கும்போது பாருங்களேன். அந்நிய கல்ச்சர்கள்ல, மேலை நாடுகள்ல சுப்ஹானல்லாஹ் 18 வயசு ஆனதுமே பெற்றோருடைய இதமான அந்த அரவணைப்பை விட்டு வெளியாகுறாங்க. வெளியாகி பல சிரமங்களுக்கும் ஆபத்துகளும் நிறைந்த அந்த பொருளாதார வாழ்க்கையில ஒவ்வொரு பெண்ணும் சந்திச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு, அன்பு, அரவணைப்பு அதிகம் தேவைப்படுற காலத்துல அவங்க விலகி போய் இருக்கிறத பாக்குறோம். மேலை நாட்டு கல்ச்சர்னு சொல்றோம் இல்லையா? அத போய் படிச்சு பாருங்க. இன்னைக்கு எங்கேயோ போக தேவையில்ல. பேஸ்புக்லயும் வலைதளங்கள்லயும் நிறைய பார்க்கலாம். இப்ப மனிதனுடைய வாழ்வுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த இந்த மார்க்க சட்டங்களை விட்டுட்டு மனித சட்டங்களை பார்த்து வளரக்கூடிய வாழக்கூடிய மனிதர்களுக்கு இந்த மனித சட்டங்கள்ல குறையுள்ள சட்டங்களா இருக்கு. இந்த ரெண்டுக்கும் உள்ள நீண்ட இடைவெளிய பார்த்தா மனித சட்டத்தால மனிதன் எப்படியெல்லாம் அந்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நலவை அழகான நல்வாழ்வை இழந்து தவிக்கிறாங்கிறதுக்கு மேற்கத்திய கலாச்சாரத்துல பொருளாதார சட்ட அமைப்புல ஒழுக்கக்கேடும் சீரழிவுலையும் சிக்கு போன எத்தனையோ வாலிப பெண்கள் இருக்கிறத பார்க்கலாம். திருமணமே ஆகாம குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களையும் அதிகமா பார்க்கலாம். அல்லாஹுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய இடத்துல பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம், உயர்வு, அந்தஸ்து, கௌரவம் எப்படிப்பட்டதா இருக்கு. மனித சட்டத்தில் உருவாகன அதை பின்பற்றி நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய பெண்களுடைய சீரழிவும் கெட்ட நடத்தைகளும் ஒழுக்கக்கேடும் எப்படியெல்லாம் போகுது. லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் பேரே இல்லாம பிள்ளைய பெத்துக்கிட்டு சிங்கிள் மதர்ங்கிற பேர்ல சீரழிஞ்சு போகக்கூடிய சமுதாயத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க பண்பாட்டோட நாம நம்மளுடைய பிள்ளைகளை வளர்த்து எடுக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் கண்ணியத்திற்கும் கௌரவத்துக்கும் உரிய மக்களா வாழ்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்மளுடைய பெண் பிள்ளைகளையும் இந்த லிவிங் டுகெதர், சிங்கிள் மதர், ஒழுக்க பண்பாடுல கேவலப்பட்டு போய் நடக்கிறதுல இருந்து பாதுகாத்து அவனுடைய கண்ணியத்தையும் உயரிய அந்தஸ்தையும் உரிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஏன்னு சொன்னா நம்ம இந்த கண்ணியத்தையும் இந்த உயர்வையும் இந்த தீனுல் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க அழகிய பண்பாட்டையும் சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது ஒரு பெண் எவ்வளவு உயர்வு அடைகிறா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா எவ்வளவு அழகிய சுப செய்தியை யார் அந்த பெண் பிள்ளைகளை 3 பிள்ளைங்களை 2 பிள்ளைங்களை ஒரு பிள்ளைய கூட அழகான முறையில வளர்த்து ஆளாக்கி பண்பாட்டோட உருவாக்குறாங்களோ அவர்களும் உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுக் சொர்க்கத்தை அன்பளிப்பா அல்லாஹ் இடத்துல வாங்கி கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்படியே இல்லாட்டி நரகத்திலிருந்து விடுதலை பெற்று தரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. நரகத்திலிருந்து விடுதலை பெற்றா என்ன சொர்க்கம் தானே. அப்போ நம்மளுடைய பிள்ளைங்கள் விஷயத்துல எவ்வளவு நீதமாவும் அன்போடும் கருணையோடையும் நம்ம நடந்துக்கணும், நம்ம பிள்ளைங்களோட இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா நமக்கு சொல்லி காட்டுறோம். அப்ப நம்ம பிள்ளைங்களை ஒவ்வொரு நேரத்திலையும் கண்ணும் கருத்துமா வளர்க்கணும். ஏதோ பிள்ளைய பெத்தோம்
ஏதோ அது பாட்டுல மரம் செடி கொடி வளர்ற மாதிரி வளர்ந்துச்சு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிள்ளைகளை உங்களுக்கு அமானிதமா நான் கொடுத்திருக்கேங்கிறான். அந்த அமானித பொருளை நம்ம எவ்வளவு அற்புதமா பாதுகாக்கணும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். உங்களுக்கு இந்த பிள்ளைகளை அழகா ஜீனாவா ஆக்கியிருக்கேன். நமக்கு அழகியதா, நமக்கு பயனளிக்க கூடியதா, நமக்கு துவா செய்யக்கூடியவர்களா அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? அதே நேரத்துல அல்லாஹ் இன்னொரு வசனத்தையும் சொல்றான், அவர்கள் உங்களுக்கு ஃபித்னா, சோதனை. அப்ப நம்மளுடைய பிள்ளைகளை ஜீனாவா அழகா உருவாக்குறோமா இல்ல ஃபித்னாக்களா விட்டுட்டு போறோமா? எத்தனை பிள்ளைங்க சுப்ஹானல்லாஹ் தாய் தகப்பனுடைய வளர்ப்பு சரியில்லாம, சில நேரத்துல தாய் தகப்பன் சரியா இருந்தாலும் நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களால சீரழிஞ்சு போய் தான் சீரழிஞ்சு போறதோட சமுதாயத்திலையும் சீரழிவுகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைங்களை பாக்குறோம் இல்லையா? இத மேலை நாட்டு கல்ச்சர்ல நிறையவே பாக்குறோம் இல்லையா? அப்ப சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலைமையில இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாத்து நம்மளுடைய பிள்ளைகளை நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்கணும்னு சொன்னா நம்ம கண்ணும் கருத்துமா கவனத்தோட அவர்களோட நீதத்தோட வளர்க்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர்கள் நமக்காக துவா செய்யக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்கங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாம அவர்கள் நாளைக்கு மறுமையில நமக்கு சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளாகவும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இந்த சுப செய்தி எல்லாம் கேட்ட நாம நம்மளுடைய பிள்ளைகள் விஷயத்துல பொறுப்போக்கா கவனம் இல்லாம இருப்போமா? இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா இருக்க மாட்டோம். இப்போ ஒவ்வொரு தாயும் தந்தையும் ஒவ்வொரு பெற்றோரும் நம்மளுடைய பிள்ளைகள் விஷயத்துல திட்டமிடுதல் இருக்கணும். எப்படி நம்ம அவர்களை வளர்த்து எடுக்கிறது, அவங்களோட கண்ணியத்தோட இருக்கிறது, அவங்க நம்மள்ட்ட இருந்து அழகான விஷயத்தை தான் பார்க்கணும். கேவலமான, அசிங்கமான, அருவருக்கத்தக்க எந்த ஒண்ணையும் அவங்க பார்க்க கூடாது, கேட்க கூடாது. அப்படிங்கறதுல கணவன் மனைவியா இருக்கக்கூடிய பெற்றோர்கள் திட்டமிடணும். அல்ஹம்துலில்லாஹ். அழகான முறையில நம்மளுடைய பிள்ளைகள் பாருங்களேன், காலையில 8 மணில இருந்து 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போறவங்க ஈவினிங் 4 மணிக்கு தான் நம்ம கிட்ட திரும்பி வர்றாங்க. அதுக்குள்ள கணவன் மனைவியா இருக்கட்டும், வீட்டு வேலைகளா இருக்கட்டும், வெளியில போறதா இருக்கட்டும், எவ்வளவு அழகா திட்டமிடுதலா முடிக்கலாம் இல்லையா? பிள்ளைங்க வர்றப்போ நான் கிச்சன்ல இருக்கேன், நான் பிஸியா இருக்கேன், நான் இப்ப அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் வெளியே ஷாப்பிங் போகணும், நீங்க போய் படிங்க, நீங்க போய் இருங்க, நீங்க போய் அதை பாருங்க அப்படின்னு சொல்லாம, தாயா இருக்கவங்க, தந்தையா இருக்கக்கூடியவங்க, வீட்டுல இருக்கக்கூடியவங்க, அவங்க போயிருக்கக்கூடிய நல்ல லாங் டைம் அதுல அழகான முறையில வீட்டு வேலைகளை முடிச்சு, மற்ற வேலைகளை எல்லாம் முடிச்சு, நம்ம அவங்களுக்கு வந்தப்போ அவங்கள வெல்கம் பண்ணி, அவங்கள கவனிச்சு, அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து வெளியே போயிட்டு வரக்கூடிய பிள்ளைங்க கிட்ட நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன படிச்சீங்க, அவங்களோட கருணையோட அக்கறையோட இருக்கும்போது அந்த பிள்ளைகளுடைய கல்வி எப்படி இருக்கும் தெரியுமா? அதே நேரத்துல கடுகடுப்பா போங்க ஸ்கூல் வேலை வச்சுட்டு போய் கழுவிட்டு சாப்பிடுங்க இப்படின்னு சொல்றதுக்கும் உண்மையிலேயே ஒவ்வொரு தாய் தந்தைகளும் குழந்தைகள் விஷயத்துல சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, திட்டமிடுதலோட அவங்கள நம்ம வளர்க்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் அழகான முறையில வளரக்கூடியவர்களா, கனிவானவர்களா, வருங்கால தலைவர்களா, இந்த சமுதாயத்தை இந்த சீர்படுத்தக்கூடிய சீர்திருத்தவாதிகளா உருவாகுவாங்க. நமக்காக துஆவும் செய்வாங்கங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் இரண்டையும் கலந்தையும் கொடுத்திருக்கிறதுல அவனுடைய அருட்கொடைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த அருட்கொடைகளை நம்ம அருட்கொடைகளா உருவாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட பெற்றோர்களாக, தாய்மார்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் சீரழியக்கூடிய பிள்ளைகளின் கூட்டத்திலிருந்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பாயாக. ஒழுக்க பண்பாடோடு வளர்த்தெடுக்கக்கூடிய பாக்கியவான்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி யா அல்லாஹ் நாளை மறுமையில் எங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தரக்கூடிய சீதேவிகளாக, நல்ல குழந்தைகளாக எங்கள் பிள்ளைகளை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையை தந்தருள்வாயாக, சகிப்புத்தன்மையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்கள் விஷயத்தில் அழகிய பண்பாடை, ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியங்களையும் நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களிடமிருந்து எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, எங்கள் பிழைகளை பொறித்துக் கொள்வாயாக. எங்கள் பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முன்னோர்கள், மூதாதையர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நரகத்தில் இருந்து பாதுகாப்பை கொடுத்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனச் சோலைகள் எங்கள் அனைவரையும் விளையச் செய்வாயாக. யா அல்லாஹ் உலக நாடுகளில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் உன்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக பாடுபடுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நீ உதவிக்கரம் நீட்டுவாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக யா அல்லாஹ் இந்த ஹஸ்ஸா மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களுக்கு ஈடேற்றத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் வெற்றியை தந்தல்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த மக்களுக்காக நாங்கள் செய்யக்கூடிய துஆவை எல்லாம் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ்
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحان الله وبحمده، سبحانك اللهم وبحمدك، نشهد أن لا إله إلا أنت، نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون، والسلام على المرسلين، والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.